காக்கின்ற தெய்வம் உன்னோடுதான், கலங்காதே மனமே. கருவாகும் முன்னே உன்னை தேர்ந்தவர், கை நீடார் கணமே. இந்த துன்பம் கணைகள் நம்மை தாக்குகிற பொழுது இதோ இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதோ துன்ப வேளையிலே நான் உன்னோடு இருக்கிறேன். துயரங்கள், கவலைகள், எதிர்பார்ப்புகள் மத்தியிலே நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எந்த வழியாக சென்றாலும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன். உன் கண் வழியாக கண்ணீர் வழிந்தோடுகிற பொழுது அந்த வழி வேதனைகளை புரிந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் உன்னோடு இருக்கிறார். இதோ துன்பங்களை தாண்டி வருகிற ஆற்றலை கொடுக்கிற தேவனிடம் நம்முடைய கண்ணீர் வழியாக நன்றி சொல்லி கண்ணீரை துடைத்து மன வலிமையை கொடுத்து என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி பாடுவோம். துன்பங்கள் கணையாய் துளைக்கின்ற போது உன்னோடுதான், உன்னோடுதான். துயரங்கள் கனலாய் எரிக்கின்ற போது உன்னோடுதான், உன்னோடுதான். துன்பங்கள் கணையாய் துளைக்கின்ற போது உன்னோடுதான், உன்னோடுதான். துயரங்கள் கனலாய் எரிக்கின்ற போது உன்னோடுதான், உன்னோடுதான். விழியோரம் ஈரம் வழிகின்ற நேரம் உன்னோடுதான், உன்னோடுதான். விழியோரம் ஈரம் வழிகின்ற நேரம் உன்னோடுதான், உன்னோடுதான். காக்கின்ற தெய்வம் உன்னோடுதான், கலங்காதே மனமே. கருவாகும் முன்னே உன்னை தேர்ந்தவர், கை நீடார் கணமே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அரசரே, நன்றி அரசரே, நன்றி மீட்பரே, நன்றி மீட்பரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இல்லல் யாவே, இல்லல் யாவே, இல்லல் யாவே, இல்லல் யாவே, இல்லல் யாவே. யாவே ஈரே, யாவே ஈரே, யாவே ஈரே, யாவே ஈரே, யாவே ஈரே. Praise the Lord. Praise the Lord. அவர் நம்மை பாதுகாப்பதினால் அவர் நல்லவர் என்பது நமக்கு தெரியும். இவருடைய பாதுகாப்பிற்கு இணையான வேறு ஒன்று எதுவும் இல்லை. இவருக்கு மேலே நம்ம யாராவது பாதுகாக்க முடியும்னா கண்டிப்பாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். திருப்பாடல்
27:13. ஆண்டவரின் நலன்களை நான் காண்பேன் என்று இன்னும் நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்த பொழுது ஆண்டவருடைய நலன்களை கண்டார்களா? பார்த்தார்களா இல்லையா? பார்த்தார்களா இல்லையா? ஆமா, இல்லை. பார்த்தார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆண் குழந்தைகள் எல்லாம் அழிக்க சொன்னார், ஆனால் ஆண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டது. அவர்கள் பழுகி பெருகிறார்கள், பெருக விடக்கூடாது என்று சொன்னார், ஆனால் பெருகினார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்க வேண்டும், ஆனால் உணவு குறைவாக கொடுத்தார்கள். ஆனாலும் வலிமையிலே அவர்கள் வளர்ந்தார்கள். நம்மை விட அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள். பகைவர் நம்மை போரெடுத்து வருகிற பொழுது, நம்மை அழிக்க வருகிற பொழுது, இவர்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டு நம்மை அழிக்க நேரிடும் என்று சொல்லி பயப்படுகிற, பார்வோன் பயப்படுகிற அளவிற்கு வளர்ந்தார்கள். அந்த அளவிற்கு பாதுகாக்கப்பட்டார்கள். அரசன் ஆண் குழந்தைகளை கொல்ல சொன்னார், ஆனால் அந்த மருத்துவ பெண்கள் அவர்களை கொல்லவில்லை. அரசனுக்கு எதிராக செயல்பட்டார்கள், ஆண்டவருக்கு அஞ்சினார்கள், ஆண்டவர் அவரை பாதுகாத்தார். அந்த இடத்திலே என்ன சொல்ல வேண்டும் என்று கூட அவர்களுக்கு நினைவூட்டினார். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே எகிப்திய பெண்கள் நம்முடைய பெண்களை விட வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள், நாங்கள் போகிறதுக்குள்ள பிள்ளை பிறந்து விடுகிறது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவங்க போய் தான் கண்டிப்பாக பிரசவம் பார்த்துருப்பார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னா உடனே 1-2 சொல்லலாம். 6 நாள், 1 நாள், 2 நாள் டெலிவரி பெயினில் இருந்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார், ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். அந்த மக்களை அவர்கள் பாதுகாத்தார்கள், ஆண் பிள்ளைகளை அவர்கள் பாதுகாத்தார்கள், பாதுகாத்தவரை அவர் பாதுகாத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எந்த வழியில் வேணாலும் ஆண்டவர் பாதுகாப்பார். எப்படி நாம் சொல்ல முடியாது. அதே சமயம் நம்முடைய தவறுனால நம்ம கஷ்டப்படுறோம்னு சொன்னால் அது நம்முடைய தவறு தானே தவிர ஆண்டவர் நம்மை கைவிடுவது கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதுதான் பாதுகாப்பை பற்றிய அந்த திருப்பாடல் 27. அது முழுவதுமாக அப்படியே வீட்டுக்கு சென்று ஒரு முறை படித்து பாருங்கள். அந்த எந்தெந்த இடத்துல எப்படி பாதுகாப்பு இருக்கிறது, நம்ம எப்படி பாதுகாக்கிறார், நம்ம எப்படி வழிநடத்துகிறார் என்பது கண்டிப்பாக அதில் அந்த திருப்பாடலிலே இருக்கும். விடுதலை பயண நூல் 13வது அதிகாரம் 17, 18 இறை வார்த்தைகள். விடுதலை பயணம் 13, 17, 18. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம எந்த வழியாக போகணும்னு நினைக்கிறோமோ அந்த வழியில் என்ன இருக்கும், என்ன வரும், நம்ம எங்கே போவோங்கிறது கடவுளுக்கு தெரியும். சுற்றி போனாலும் கஷ்டப்பட்டு போனாலும் நம்ம முழுமையாக கடவுளுக்குரியவர்களாக போய் சேர வேண்டும் என்பதற்காக அவர் அப்படி செய்கிறார். நேர் வழியில் போகாமல் ஊரையே சுற்றி கூட்டிகிட்டு போகிறது. இப்படி சாப்பிட்றதுக்கு பதிலாக
இப்படி போய் இப்படி கொண்டு வந்து இப்படி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? இங்கே கொண்டு போகிறக்குள்ளேயே பாதி கீழே கொட்டிடும். இந்த சைடு இங்கே வரும் பொழுது கால்வாசி கூட உள்ளே போகாது. ஆனால் கடவுள் முழுமையாக அதை பெலனாக இத்தினோண்டு போனாலும் அதை முழுமையாக பெலனாக்குகிறவர் கடவுள். ஏன்னா தான் நம்மை பாதுகாக்கிற கடவுள். உங்களை எந்த வழியிலெல்லாம் பாதுகாத்திருக்கிறார் கடவுள்? உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஏதாவது வழியில் பாதுகாத்திருக்காரா? எல்லா வகையிலும் நம்ம நினச்சி ஒன்றுனா யோசித்து பார்த்து சொல்லிகிட்டே வந்தோம்னா அப்படி சொல்லிக்கொண்டே வரலாம். இந்த வகையில்தான் பாதுகாத்தார் என்று நாம் சொல்ல முடியாது. சாகர வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தவங்களும் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. சாக நினச்சிட்டு அதுக்குரியதெல்லாம் தொடங்கிட்டு நிறுத்தினவங்க இருக்கிறார்கள், நிறுத்தாமல் போனவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் பாதுகாக்க நினைக்கிறார், சொல்லுகிறார், அதன்படி நாம் செயல்படுவது கிடையாது. அப்போது எந்த வழியாக போகணும்? நம்ம சுற்றிட்டு போகிறோமா, நேர் வழியாக போகிறோமா? அதெல்லாம் இல்லை. ஆனால் எந்த வழியில் போனாலும் கடவுள் பாதுகாக்கிறார். அந்த பாலை நிலத்தில் கடவுள் எப்படியெல்லாம் பாதுகாத்தார்? எப்படி பாதுகாத்தார்? குடிக்க தண்ணீர் கொடுத்தார். கற்பாறையிலிருந்து கற்பாறையை 2 முறை அடித்த உடனேயே தண்ணீர் புறப்படுத்து வந்தது. அந்த தண்ணீரை குடித்து அவர்கள் தாகத்தை தணித்து கொண்டார்கள், உயிரை காத்து கொண்டார்கள். அழிவிலிருந்து ஆண்டவர் பாதுகாத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் மன்னாவை கொடுத்தார். என்ன என்று தெரியாத உணவை, விண்ணோருடைய உணவை கொடுத்து அவர்களை பாதுகாத்தார். அதிகமாக எடுத்தவனுக்கு மிச்சமும் ஆகல, குறைவாக எடுத்தவனுக்கு பற்றாமலும் போகவில்லை. அதிகமாக சம்பாரித்தவன் கொண்டு போகவும் இல்லை, சம்பாதிக்காதவன் வாங்கிட்டு போகலை இல்லையா? அதிகமாக சம்பாரிச்ச எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? வீடு கட்டினா வீட்டுக்கு சேர்த்தா புதைச்சிட்றோம், நகை நட்டு வச்சுருந்தா புதைச்சிட்றோமா? கண்டிப்பாக இல்லை. அதிகமாக சேர்த்தவளுக்கு ஒன்றும் குறைவும் இல்லை, அதிகமாக மிதியும் ஆகலை. ஒன்றுமே இல்லாத குறைவாக சேர்த்தவங்களுக்கு பற்றாமலும் போகவில்லை. ஆனால் நாம் எப்படியாவது எதையாவது செய்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஏதோ ஒரு வழியில் நம்மை பாதுகாக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்புறம் எப்படி பாதுகாத்தார்? இன்னும் இருக்குது. வேற எந்த வழியில் பாலைநிலத்தில் பாதுகாத்தார்? செங்கடலை 2ஆக பிளந்து பாதுகாத்தார். செங்கடல் பிளக்கலைன்னா தண்ணி பிரிஞ்சு நிற்கலை அப்படின்னு சொன்னால் ஒன்றா தண்ணிக்குள்ள விழுந்து சாகணும், இல்லைன்னா வெட்டுப்பட்டு சாகணும், இல்லைன்னா அடிமையாக போகணும், காலத்துக்கு மடிமையாக இருக்க வேண்டும். ஆனால் செங்கடலை 2ஆக பிரித்து அந்த இதில் கூட்டிகிட்டு போனார். அப்புறம் பழைய ஏற்பாட்டில் மட்டும் பாலை நிலத்தில் எப்படி பாதுகாத்தார்? இன்னும் முக்கியமானது 2-3 இருக்குது. நெருப்பாக வந்தது, நெருப்பு உருவானது. எப்படி பாதுகாத்தார்? வானதூரை அனுப்பி பாதுகாத்தார். ராத்திரியில் எப்படி பாதுகாத்தார்? பகலில் எப்படி பாதுகாத்தார்? பகலில் மேகத்தூணாகவும் ராத்திரியில் நெருப்பு தூணாகவும் இருந்து பாதுகாத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இருட்டுக்குள்ள பாலைவனத்தில் என்ன தெரியும்? பக்கத்தில் யார் நிற்கிறாங்கன்னு கூட தெரியாது. அப்போ இரவில் நெருப்பு தூணாக இருந்து வெளிச்சத்தை கொடுத்து அந்த வெளிச்சத்தினால எந்த விலங்குகளோ மற்ற எதுவும் கிட்ட வராமல் பாதுகாத்தார். அதே பகலில் மேகத்தூணாக இருந்து அந்த கொளுத்துற வெயில் அவங்க மேலே அடிக்காமல் பாதுகாத்தார். அப்புறம் இந்த தண்ணியிலேயே ஏதாவது
குடிக்கிற தண்ணியில், அதுக்கு முன்னாடி குடிக்கிற தண்ணியில் மாறா என்கிற இடத்துல கசப்பு தண்ணீர், உப்பு தண்ணி தான் இருந்துச்சு. இந்த தண்ணீரை குடிக்க முடியாது. நைல் நதியினுடைய தண்ணி ருசியாக இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. இந்த தண்ணி உப்பு தண்ணியாக இருக்குது. இது எப்படி? மாறா என்றால் அந்த கசப்பு தன்மை உடைய இடம், கசப்பு தன்மை உடைய மக்கள், கசப்பு தன்மை உடைய உள்ளத்தை கொண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கசப்பு தன்மையாக இருந்த தண்ணீரை குடிக்கிற தண்ணீராக மாற்றி கொடுத்தார் கடவுள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ பாலும் தேனும் பொழிய நாட்டை காண்பித்தார் தூரத்திலிருந்து. இங்கே தான் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக தயாரியுங்கள் என்று சொன்னார். அதுக்காக தயாரித்தார்கள். அந்த நாட்டை உரிமை சொத்தாக கொடுத்தார். அதுதான் கடவுளுடைய பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த உரிமை சொத்துல யார் யாருக்கு சொத்து கிடைக்கல? இஸ்ரேலில் எத்தனை குளங்கள் இருந்தது? குட்டை இல்லை. இஸ்ரேலை எத்தனை குளங்களாக பிரிப்பார்கள்? இயேசுவுக்கு எத்தனை சீடர்கள்? 12 சீடர்கள். அப்போ இஸ்ரேல் மக்கள் எத்தனை குளங்கள்? 12 குளங்கள். இந்த 12 குளத்துக்கும் பிரித்து கொடுத்தாங்களா? 12 பேர்த்துக்கு கொடுத்தாங்களா? யாருக்காவது கொடுக்கலையா? கொடுக்காம இருந்திருந்தா யாருக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம்? ஊருக்கு இழிச்சவாய பங்கு சாமியார், அதனால் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கல. லேவியர் குலத்திற்கு மட்டும் கொடுக்கவில்லை. ஏன் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கவில்லை? அவருடைய சொத்து யாரு? கடவுளுக்கு கை மட்டும் நீட்டினா, இப்படி கையை நீட்டினா என்ன பண்ணுறது? கடவுள் மட்டும்தான் அவர்களுடைய சொத்து. கடவுளுக்குரியது எதுவோ, கடவுளுக்கு எதெல்லாம் படைக்கிறார்களோ அதில் ஒரு பகுதியை அந்த குருக்களுக்கு, லேவியர் குலத்தாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் கட்டளையிட்டார். எனவே ஆண்டவருக்குரியது அந்த லேவி குலத்திற்கு உரியது. ஆண்டவர் அவர்களையும் பாதுகாத்தார், இஸ்ரேல் ஜனங்கள் முழுவதையும் பாதுகாத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுள் பாதுகாக்கிறதுல ரொம்ப ரொம்ப நல்லவர். அந்த பாதுகாப்புக்கு தான் நம்ம வரோம் இல்லையா? நம்ம பாதுகாக்கிறதுனால தான் வரோம். பாதுகாக்கலைன்னா, பாதுகாத்தாலும் காக்கலினாலும் வருவோன்னு வாயில் சொல்லலாம். 4வது நாளும் அதே தான். என்னை பாதுகாக்கலைன்னா கொஞ்சம் எல்லாமே யோசிப்போம். ஏன், என்னாச்சு? நம்ம மேலே தப்பா, அங்கே தப்பா? அங்கே இருந்துச்சுன்னா சண்டைக்கு போவோம், நம்ம மேலே இருந்துச்சுன்னா பேசாமல் வாய் மூடிட்டு அப்படியே இருந்துடும். ஏன்னா தப்பு நம்ம மேலே. அப்போ கடவுள் நம்மை பாதுகாக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த பாதுகாப்பிற்காக நாம் அவரை நம்பி இருக்கிறோம். அவர் நம்மோடு பிரசன்னமாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார்.